நம்முடைய வீட்டில் இருக்கிற நம்மை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேருக்கு நம்ம தலைமைத்துவத்துக்கு வரணும். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, உங்களை பார்த்து நிறைய பேர் வந்து நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணா இது நடக்கும் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்க கணவனார் வந்து உங்களை பார்த்து நீ ஜெபம் பண்ணுமா, நீ ஜெபம் பண்ணா நடக்கும் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்களேன். உங்க ஜெபத்தை குறிச்ச ஒரு நம்பிக்கை வந்து உங்க கணவனாருக்கு வரணும், உங்க பிள்ளைகளுக்கு வரணும், உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேருக்கு வரணும். அப்போ நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் கேட்பாருன்னு எல்லாருக்கும் தெரியணும். ஆமென். இப்போ வந்து சிலர் வந்து பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, சிலருக்கு ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, இவங்க ஜெபம் பண்ணா சொல்லுங்களேன், இவங்க ஜெபம் பண்ணா நடக்கும் அப்படின்னு சொல்லி பாஸ்டர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ நான் சொல்றேன், பாஸ்டரை விட்டுருங்க, உங்க வீட்டில் இருக்கிறவங்களே ஒருத்தங்க வந்து உங்களை பார்த்து நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னா நடக்கும், நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் அதை செய்வாரு அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அப்போ என்னன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க ஜெபம் பண்ணி அற்புதத்தை நிறைய வாங்கிட்டீங்கன்னா அந்த நம்பிக்கை உங்களை அறியாமலே அநேகருக்குள்ள அது வரும். நான் நம்புறேன், அந்த நம்பிக்கையை ஆண்டவர் செய்கிறதை கர்த்தர் வல்லவர். உங்களை நிறைய பேர் ஜெபிக்கிறவர்களாய் பார்ப்பார்களாக. ஆமென். அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம முன்னாடி வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஜெபம் பண்றவங்க தான் தேவை, ஜெபிக்கிறவர்கள் தான் தேவை. ஜெபிக்கிறவர்கள் அவர்களுக்கு முன்னாடி இன்னைக்கு இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி ஜெபிக்கிறவர்கள் நிறைய பேர் இல்லை. இன்னி இருக்கிற உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெபிக்கிறவங்க ரொம்ப பேர் இல்லை. ஆனா நம்முடைய வீடுல தான் அது பழக முடியும். நம்முடைய பிள்ளைகள் ஒரு காட்சியை பார்க்கணும். என்ன காட்சியை பார்க்கணும்னா, அப்பா ஜெபம் பண்றதை பார்க்கணும், அம்மா ஜெபம் பண்றதை பார்க்கணும், குடும்பமா ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கிறத பார்க்கணும். இந்த ஜெபத்தை இன்னைக்கு அவங்க கண்ணால கண்டாதான் நாளைக்கு எந்த பிரச்சனைகள் அவளுக்கு வந்தாலும் அவங்க எதுவா மாறுவாங்கன்னா ஜெபிக்கிறவர்களாய் மாறுவார்கள். ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னிடத்துல என் ஃபேமிலி, என்னை சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன ஒரு ஜெப வீரனாய், என்ன ஒரு ஜெப வீராங்கனையாய் அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டு கொடுக்கிற நாள் சீக்கிரமாய் வரட்டும். என்னை பார்த்து அவருடைய ஜெப குறிப்புகளை சொல்லணும். என்னை பார்த்து நீங்க ஜெபம் பண்ணா அந்த காரியம் நடக்கும்னு சொல்ற அளவிற்கு ஒரு ஜெப மேகத்தினால ஆண்டவர் என்னை மூடுவீராக. அப்படிப்பட்ட ஒரு ஜெப மனுஷனாய் ஆண்டவர் நம்மளை மனுஷியாய் கிருபையாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் வந்து நம்ம இடத்துல ஷேர் பண்ணணும். என்ன சொல்லணும்னா, மம்மி இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணிக்கிங்க, டாடி இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்க உங்கள்கிட்ட வந்து முழங்கால் படியிட்டு எனக்கு ஒரு ஜெபம் பண்ணி அனுப்புறீங்களா, இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு ஜெபம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு ப்ரேயர் பண்ணிக்கிறீங்களான்ற வார்த்தையை நம்மளை பார்த்து கேட்குற அளவிற்கு நம்ம ஒரு ஒர்த்தபிளான ஆளா மாறும். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க உங்க சர்ச்சிலையும் அப்படிதான். சர்ச்சில் வரும்போது கூட நீங்க நல்லா ப்ரேயர் பண்ற ஆளா உங்களை கர்த்தர் காமிச்சிட்டார்னு வச்சுங்களேன், நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, என்னுடைய சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கு சிஸ்டர், கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஃபோனில் ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணுறவங்களா இருந்தால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சிஸ்டர் இந்த பிரச்சனை இருக்குது, எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்களை இந்த உலகம் எப்படி அடையாளம் கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களை எப்படி அடையாளம் கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு ப்ரேயர் மேன், நீங்கள் ஒரு ப்ரேயர் உமன், அப்படி அடையாளத்தை நம்ம வாங்கணும். என்ன ஒரு ஜெபிக்கிற மனுஷனா, ஒரு ஜெபிக்கிற மனுஷியா கர்த்தரனை அடையாளப்படுத்தி காண்பிக்கணும். ஆமென். பலர் என்னிடத்திலே ஜெபத்திற்காக வந்து நிற்கணும், பலர் என்னிடத்துல ஆலோசனைக்காக வந்து நிற்கணும். அந்த ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் எனக்கு கிருபையாய் கர்த்தர் தருவார். ஆமென். நான் நம்புறேன், சில சிஸ்டர்ஸுக்குள்ள கர்த்தர் அந்த மகிமையை கர்த்தர் தரப்போறாரு. உங்க கணவனார் வந்து பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து, நீ இதை ஜெபம் பண்ணு, நீ இதை ஜெபம் பண்ணி கொடு அப்படின்னு உங்க ஜெபத்தை நம்புற ஒரு நாள் சீக்கிரமாய் வருவதாக. உங்க ஜெபங்கள் கேட்கப்படும். உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறதனுடைய விளைவாக, ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறதனுடைய விளைவாக
ஆமென். உங்க குடும்பத்தில் இருக்கிற பலர் வந்து உங்களை ஜெபிக்க சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் கிருபையாய் மாற்றுவாராக, கிருபையாய் மாற்றுவாராக. கைகளை மேல உயர்த்தி நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. உங்களை போல மாற்றுங்கப்பா, உங்களை போல மாற்றுங்க ஆண்டவரே. என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையாவே, என்னை கழுவும் சுத்தமாவே சுத்திகரியும் தூய்மையாவே. உம்மை போல் என்னை மாற்றிடும், உம்மை போல் என்னை மாற்றிடும். சொல்லு, உம்மை போல், உம்மை போல் என்னை மாற்றிடும், உம்மை போல் என்னை மாற்றிடும். சொல்லு, என்னை கழுவும், என்னை கழுவும் சுத்தமாவே, சொல்லு, சுத்திகரியும் தூய்மையாவே. முழு பலத்தோடு என்னை கழுவும் சுத்திகரியும் தூய்மையாவே. உம்மை போல், ஹல்லேலூயா, என்னை மாற்றிடும். உம்மை போல் என்னை மாற்றிடும், உம்மை போல் என்னை மாற்றிடும். எல்லாரும் அப்படியே எழுமி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் அப்படியே எழுமி நின்று ஆவியானுடைய மகிமை இந்த 26 நாட்களாக நம்மை அப்படியே நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய உயர்வுக்கு நேராக ஆண்டவர் நம்மை நகர்த்தி கொண்டே இருக்கிறார். ஒரு பெரிய தரிசனத்திற்கு நேராக ஆண்டவர் நம்மை நகர்த்தி கொண்டே இருக்கிறார். ஒரு பெரிய நோக்கத்தை நமக்கு முன்பாக வைத்து, ஒரு பெரிய தரிசனத்தை நமக்கு முன்பாக வைத்து, அதற்கு நேராக ஆண்டவர் நம்மை இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஒரு வல்லமையுள்ள கருவிகளாய் கர்த்தர் பயன்படுத்த போறார். அதற்கான ப்ரிப்பரேஷனை தான் ஆண்டவர் செஞ்சுட்டே இருக்கிறார். அதற்கான ப்ரிப்பரேஷனை தான் செஞ்சுட்டே இருக்கிறார். ஸோ ஆண்டவர் ஃபர்ஸ்ட் நமக்கு வாக்கு கொடுத்தார், ஆசீர்வதித்தலே ஒழிய ஒருவரையும் சபியாதிருங்கள், ஒருவரையும் சபியாதிருங்கள். தேங்க்யூ ஜீசஸ். உங்க சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருக்க கடவது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் தான் விசேஷமானவர்கள், நீங்கள் தான் விசேஷமானவர்கள். கர்த்தரிடத்துல கேளுங்க, கர்த்தரிடத்துல கேளுங்க. எந்த காரியத்தை ஒப்பு கொடுக்கணுமோ அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து கேளுங்க. எந்த காரியத்தை விட்டு கொடுக்கணுமோ அந்த காரியத்தை விட்டு கொடுத்து ஏசப்பாட்ட சொல்லுங்க. தகப்பனே ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் ஜெயபலமான தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த அக்கினி இறங்குவதாக, அந்த மகிமை இறங்குவதாக. உன்னோடு நான் கூட இருந்து செய்யும் காரியம் பெரியவைகளா இருக்கும் என்று சொன்னீரே ராஜா. ஸ்தோத்திரம். என்னை பயன்படுத்துகிற அந்த காலம் வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை நடத்த போகிற காலம் வரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். அந்த மகிமையினால் என்ன நிரப்புங்கப்பா, அந்த அபிஷேகத்தினால் என்ன நிரப்புங்கப்பா. இயேசுவே, ஒரு பயனுள்ள பாத்திரமாய், ஒரு நிரம்பி வழிகிற பாத்திரமாய் என்னை மாற்றுவதற்கு நீர் வருவீராக, நீர் வருவீராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
ஆமே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை துரத்திடுவேன். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தரணும். நான் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் தலை அசைக்கணும். எதிரினுடைய கோட்டையை வீழ்த்தக்கூடிய மகிமையை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஹalleluya. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை தகர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை தகர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா, நெருப்பாய் இறங்கிடுவா. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா, நெருப்பாய் இறங்கிடுவா. பாடுவோம் ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. கைகளை மேல தட்டி ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் அவர் பின் தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் பின் தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். நான் கடலின் அலை நோக்கி மீனை கொண்டு மீன். இப்ப சொல்லோ ஆவியே அசைவாடும் அனலாக் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் பற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன் நடப்பேன், அழைத்தவர் கரம் நடத்தும். பின்னிட்டு பாராமல் முன் நடப்பேன், அழைத்தவர். கைகளை மேல தட்டி சொல்லுவோம் ஆவியே சோத்திரம். கிருப கிருப கிருப. அசைவாடும் அனலாக் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக் எங்கள் அக்கினி ஆவியே ஆவியே. கம் கபனர இபகரல சப்தர இப்பொழுது பொழிந்தருளுவதாக இந்த நாள் அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலையின் மேல் ஆவியாய் கிருபையாய் அமருவதாக அமருவதாக அமருவதாக. இயேசுவே எல்லா தோல்விகளும் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. அக்கினி இயேசுவே எங்க மேல செய்வாய் பா அனலாக்கு. ஒவ்வொரு
அபிஷேகியோ எங்கள் அக்கினி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அதலரம் தனமோரஹதலரத்தேரவ லதரலம் தனமோரஹதலரம லிதரஹதலர பௌதரஹதலரம லிதரலம் தனமோரஹதலர. Jesus, Jesus, Jesus. என்னை ஒரு நம்பிக்கைக்குரியவனாய், என்னை ஒரு நம்பிக்கைக்குரியவனாய் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். Thank you, Jesus.